எந்த மாதிரி பக்தியை எக்ஸ்பிளிசிட் பண்ணியிருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நமக்கு அளித்த மிகப்பெரிய 2 பொக்கிஷம் என்னென்னா திருப்பாவை ஒன்று, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. 30 பாசுரங்கள். இன்றைக்கி மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலேயே நம்ம திருப்பள்ளி எழுச்சியும் போட்டிருக்கேன், திருப்பாவையும் போட்டிருக்கேன். வீடியோவில் இந்த டெய்லி நம்ம போட்டுன்னு கேட்டுருக்கலாம், அட்லீஸ்ட் சொல்ல முடியாட்டினா கூட. ஒவ்வொரு பாசுரத்திலும் உள்ள முருகி பக்தி ஒன்றுமே அது ஒரு மட்டுமே எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளுக்கே வெளிப்பாடு எடுத்திருக்காங்க. அவர் தான் மட்டும் போகாமல் தோழிகளையும் அழைத்து கொண்டு போகிறார் கோயிலுக்கெலாம். டைம் அண்ட் அகெயின் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறது ஜாயின், அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் குரூப்னு சொல்லிட்டுருக்கோம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை போற்றுவது தான் சிறப்பு. இதில் ஒரு பெரிய சமூக கருத்து இருக்குது. சமூகமே அது உருட்டுரும். ஒருத்தருக்கும் ஒரு நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதல் நடக்காமல் இருக்கணும்னா சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தரோட கை இன்னொருத்தரோட கோத்துன்னு இருந்தால் தான் அது முடியும். தனிப்பட்ட அனுபவங்கிறது பக்தி இல்லை. பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இறைவனை நினைப்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த நினைப்பில் கொண்டாடுறது பகவானை. நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், பஜனையாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம், சீதா கல்யாணம், ராமா கல்யாணம், தர்மசாஸ்தா கல்யாணம், இந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லையா? அப்போ பெருமாளை நம்ம கொண்டாடுறோம். இதுவும் ஒரு கொண்டாட்டம் தான்.